இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு தருக. உருவகம். சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றினார்? பாரதியார் பல்கலைக்கழகம். சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் ஒளிப்பறவை, சர்ப்ப யாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி ஆகியவை எந்த நூல்களாகும்? கவிதை நூல்களாகும். சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் ஆகியவை எந்த நூல்களாகும்? உரைநடை நூல்களாகும். பொறுத்துக. சொல்லும் பொருளும். துஞ்சு, தங்கு, கஞலிய, நெருங்கிய, கோடியர், கூத்தர், உரல், செறிவு. கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென் தமிழே சீறிவா என்று தமிழை வரவேற்கும் கவிஞரான சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த கவிதை நூலிற்காக எத்தனை முறை சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார்? ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலிற்காக 2 முறை சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார். சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூல் மொழிபெயர்ப்பிற்காகவும் கவிதை நூலிற்காகவும் என 2 முறை சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது. செந்தமிழே, செம்மை கூட்டல் தமிழே இது எந்த விதியின்படி புணர்ந்துள்ளது? செம்மை கூட்டல் தமிழே ஈறு போதல் எனும் விதிப்படி செம் கூட்டல் தமிழே என்றானது. பின்பு முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி செந்தமிழே என்றானது. மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தண்டி அலங்காரம். மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது என்ற தண்டி அலங்கார பாடலின் பா மற்றும் அணி என்ன? நேரிசை வெண்பா மற்றும் பொருள் வேற்றுமை அணி. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். பொறுத்துக. சொல்லும் பொருளும். ஆக்கினை, தண்டனை, நிர்ணயம், உறுதி, மரங்கொள், முரட்டுத்தன்மை உள்ளவர், சுவராதது, வற்றாதது. தனியாழி இது எவ்விதிகளின்படி புணர்ந்தது? இ ஐ வழி எவ்வும் மற்றும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிகளின்படி புணர்ந்துள்ளது. தண்டி அலங்காரம் இயற்றிய தண்டி என்பவரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. காவிய தர்ஷம் என்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட தண்டி அலங்காரத்தில் இடம்பெற்ற பிரிவுகள் பொருள் அணியியல், சொல்லணியியல், பொதுவியல். கூதிர் பாசறை என்ற படை வீட்டில் போர் மேற்சென்ற அரசன் எந்த காலத்தில் தங்குவான்? குளிர்காலம். பொறுத்துக. சொல்லும் பொருளும். ஓடை, முகப்படாம், உன்னலிர், எண்ணாதீர்கள், ஓர்மின், ஆராய்ந்து பாருங்கள், நுவன்றிலர், கூறவில்லை. வளையி இலக்கண குறிப்பு தருக. சொல்லிசை அளபடை. ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழை என்பது சொலவடை ஆகும். கூதிர் பருவம் என்பது ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதம் ஆகும். பொய்யா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இனநிறை இது எந்த விதிகளின் கீழ் புணர்ந்துள்ளது? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் எனும் விதியின்படி புணர்ந்துள்ளது. கவான் என்பது இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. சச்சிவ் என்பதன் பொருள் செயலர். பண்டிட்ராவ் என்பதன் பொருள் தலைமை அர்ச்சகர். சிவாஜி அமைச்சரவையில் இருந்த 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவின் பெயர் என்ன? அஷ்டபிரதான். புத்த மத வழிபாட்டு தலத்தின் பெயர் என்ன?
விகாரம். சமண மத வழிபாட்டு தலத்தின் பெயர் என்ன? பசாதி. இஸ்லாம் மதத்தின் வழிபாட்டு தலத்தின் பெயர் பள்ளிவாசல் மற்றும் மசூதி. ஜுடாயிசம் மதத்தின் வழிபாட்டு தலத்தின் பெயர் சினகாக். இந்து மத வழிபாட்டு தலத்தின் பெயர் கோவில். கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலத்தின் பெயர் தேவாலயம். உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா. தெஹிரி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்தரகாண்ட். ஸ்ரீசைலம் அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆந்திர பிரதேசம். கொய்னா அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. பக்ரானங்கல் அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பஞ்சாப். தோட்டப்பயிர் பூமி என்று அழைக்கப்படுவது எது? அதாவது தமிழ்நாட்டின் தோட்ட பயிர் பூமி என்று அழைக்கப்படுவது தர்மபுரி மாவட்டம். அன்னவம் என்று குறிப்பிடப்படுவது கடல். கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசரின் பெயர் பாரி. தமிழகத்தின் முதல் மாநகராட்சி எது? வேலூர். எந்த கண்டத்தில் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அமைந்துள்ளது? ஐரோப்பா. ஒரு கூரையின் கீழ் இயங்கும் உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் எது? துருக்கி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் 22. மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? கேரளா. எமரால்டு அணை அமைந்துள்ள இடம் ஊட்டி. இந்தியாவின் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? எம்.எஸ். சுவாமிநாதன். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட். தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அவினாசி லிங்கம். கருப்புச் சட்டம் என்று இந்தியாவில் அழைக்கப்படுவது எது? ரவுலட் சட்டம். இந்தியாவின் கங்கை நதியை சுத்தம் செய்ய எந்த நாடு முன்வந்துள்ளது? இஸ்ரேல். தமிழின் ஒடிசி என்று அழைக்கப்படும் நூல் எது? மணிமேகலை. தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1940. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1942. அவ்வளோதான்.